தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயேன்னு கீதையில சொன்னதுக்கு அது எதை வச்சுன்னு சொல்றாருன்னா, தர்மத்தை ரட்சிக்கிறவாள ரட்சிக்கணும். 2 வில்லு சேர்ந்தா மாதிரி தயார் பண்ணினான். ஒன்று சிவதனுசு, இன்னொன்று விஷ்ணு தனுசு. சிவதனுசு தான் ஜனகனுடைய பரம்பரையில இருக்கு. விஷ்ணு தனுச பரசுராமர் தோல்ல தரிச்சுன்னு இருக்கார். மகாபலிஷ்டர் அவர். 12வது வயசுலயே ராவணவதன் நிர்ணயம் ஆயிடுது. அவரை தரிசனம் பண்ணி அந்த தனுச குடுங்கோன்னு வாங்கிட்டு காட்டு கிளம்புறார். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயேன்னு கீதையில சொன்னதுக்கு அது எதை வச்சுன்னு சொல்றாருன்னா, தர்மத்தை ரட்சிக்கிறவாள ரட்சிக்கணும். இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கிறதுனால தான் பகவானுடைய ஒரு திருவுள்ளம்தான் வனவாசம்ங்கிறதே. சுவாமிக்கு மனசுலயே இந்த பிளான் இருக்கு. அது எப்படி தெரியறதுன்னா, அது ரகசியமா தெரியும். சிவதனுர்பங்கம் பண்ணி சீதாதேவியை கல்யாணம் பண்ணிட்டு விவாகம் பண்ணிட்டு சுவாமி அயோத்தியை நோக்கி வரும்பொழுது பரசுராமர் வரார். அந்த பரசுராமர்கிட்ட இருக்கிற விஷ்ணு தனுசை வாங்கிக்கிறார் சுவாமி. அவரை ஜெயிக்கிற மாதிரி ஜெயிச்சு இவர் முறிச்சது சிவதனுஸ். 2 வில்லு சேர்ந்தா மாதிரி தயார் பண்ணினா. ஒன்று சிவதனுசு, இன்னொன்று விஷ்ணு தனுசு. சிவதனுசு தான் ஜனகனுடைய பரம்பரையில் இருக்கு. விஷ்ணு தனுச பரசுராமர் தோல்ல தரிச்சுன்னு இருக்கார். மகாபலிஷ்டர் அவர். சிவதனுசாவது உண்டாக்கும் பொழுதே கொஞ்சம் டிஃபெக்டோட உண்டாக்கப்பட்டது, கபடமா. விஷ்ணு தனுசு பர்ஃபெக்டா இருக்கிற தனுசு. இதை விட வெயிட்டு கூட. அதை அனாயாசமாக தோளில் போட்டுன்னு போகிறார் பரசுராமர். அவரை ஜெயிக்கிற மாதிரி ஒரு பாவனை, லோகத்துக்கு ஒரு பாவனை காண்பிச்சுட்டு அவர்கிட்ட இருக்கிற விஷ்ணு தனுசை நான் ஏற்றி வாங்கிவிட்டார் சுவாமி. அந்த விஷ்ணு தனுசை என்ன பண்ணினார், அகஸ்தியருடைய ஆசிரமத்தில் கொண்டு கொடுக்க முடியுமா சொல்லிவிட்டார் வாயுட்ட, இந்திரன்ட்ட. பின்னாடி நான் வனவாசத்துக்கு வரும்போது வாங்கிக்கிறேன். என்ன ஆச்சரியம்னா, 13 வருஷம் முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டார் இவர். கல்யாணம் 12வது வயசு. 12வது வயசுலேயே ராவணவதன் நிர்ணயம் ஆயிடுது. அதனால தான் இந்த சிவதனுசு விஷ்ணு தனுசை முன்னாடியே அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சது விஷயம் இல்லை. அவரை தரிசனம் பண்ணி அந்த தனுசை குடுங்கோன்னு வாங்கிட்டு காட்டு கிளம்புறார், உள்ளே போடுறார். அப்போ பகவானுடைய ஒரு திருவுள்ளம் இல்லாமல் இந்த கதைகள்லாம் சம்பவிக்க. அதனால தான் வால்மீகி என்ன பண்ணார், அயோத்தியா காண்ட ஆரம்பமே மனுஷன் இல்லை பரமாத்மான்னுட்டார். ராவணனுடைய வதார்த்தம் தேவதைகள்லாம் பிரார்த்தனை பண்ணி அதற்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு தான் சுவாமி ராமனாக அவதாரம் பண்ணினார். அர்த்திதோ மானுஷே லோகே ஜஜ்ஞே விஷ்ணு சனாதனா. இப்படி சுவாமி வனவாசம்ங்கிறது வெளியில் பகிரங்கமாக தெரியாதே தவிர சுவாமிக்கு அந்த திருவுள்ளம் இருக்கு. அதுதான் இந்த கதையோட அமைப்பு காமிக்கிறது. இப்படி பட்டாபிஷேகம்னு சொன்ன உடனே ஜனங்கள்லாம் கொண்டாடுறா. தசரதன் பரமானந்த சமுத்திரத்தில் சாகரத்தில் மூழ்கிறான். அதே தசரதன் தனியாக கூப்பிட்டு அழ ஆரம்பிச்சுட்டார். சுவாமிக்கு தெரியும் நடக்க போகிறது இல்லைன்னு தெரியும். இருந்தாலும் அப்பாவை சமாதானப்படுத்தி நேராக அம்மாட்ட போகிறார். அம்மாவையும் பட்டாபிஷேகத்துக்கு தேவையான தான தர்மங்கள்லாம் நீங்கள் உங்களுக்கு என்ன தோன்றதோ பண்ணுங்க அப்படின்னு அம்மாட்ட சொல்ல, இப்போ கோலம் போட்டு பந்தல் போட்டு வாழ்மரம் கட்டி யதேஷ்டமாக தானம் பண்ண ஆரம்பித்தா பிராமணாலாம் சாரியாக வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கா. கொஞ்சம் என்ன சக்கரவர்த்தியினுடைய மகிழ்ச்சி, பட்ட மகிழ்ச்சி. 60,000 வருஷம் இருந்திருக்கா.
எத்தனை அவளுக்கு சொத்து இருக்கும், அத்தனை பர்சனலாக எவ்வளவு இருக்கும், அத்தனையும் ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்காக செலவு பண்ணுறாளாம். அவன் நிறையா கொடுக்குறா பிராமணாளுக்கு. இந்த கௌசல்யினுடைய அரண்மனைக்கு எதிர் அரண்மனை தான் கைகை அரண்மனை. அந்த கைகை அரண்மனையில் கைகைக்கு வேலைக்காரி கூனின்னு பேர், மந்தரான்னு பேர் சமஸ்கிருதத்தில். கூனின்னு தமிழில் சொல்லுவோம். 7 மாடி தாண்டி 8வது மொட்டை மாடி. அவள் எப்படி ஏறினான்னு தெரியல. பிராசாதம் சந்திரசங்காசம் ஆருரோக எதிர்ச்சயா ஞாதிதாசீயதோ ஜாதா கைகேயாஸ்து சகோஷிதா பிராசாதம் சந்திரசங்காசம் ஆருரோக எதிர்ச்ச. அவளால் ஏற முடியாதுங்கிறார் வால்மீகி. எதிர்ச்சையான்னா பகவானுடைய ஒரு திருவுள்ளம், சங்கல்பம்னு அர்த்தம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.